நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் லோடு ஏற்றிச் சென்ற லாரி சாலை தடுப்பில் மோதி விபத்திற்குள்ளானதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளம்பெண் உயிரிழந்தார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜு வழங்க கேட்கலாம். ராஜு, வணக்கம். நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் ஸ்டீல் பிளேட் லோடு ஏற்றிச் சென்ற லாரி சாலை தடுப்பு சுவரில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த பெண் உயிரிழந்திருக்கிறார். இந்த விபத்திற்கான முழுமையான காரணங்கள் என்ன, சொல்லுங்க. நாமக்கல் கொசவம்பட்டியை சேர்ந்த லாரி ஓட்டுநர் வரதராஜன் என்பவர் கர்நாடகாவிலிருந்து கரூருக்கு ட்ரெய்லர் லாரியில் பிளேட் ஏற்றிக் கொண்டு சென்று வருகிறார். லாரி நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை வழிமுறை சென்று கொண்டிருந்த பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டிலிருந்து சாலையின் நடுவே தடுப்பு சுவரில் மோதியது. இச்சம்பவத்தில் ட்ரெய்லர் லாரியின் டயர் வெடித்தது. இதனையடுத்து ட்ரெய்லர் லாரி முன்பு சென்று கொண்டிருந்த டேங்கர் லாரி மீது மோதியது. இதனால் ஏற்பட்ட விபத்தில் ட்ரெய்லர் லாரி தரை குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இச்சம்பவத்தில் சாலையோரத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த சுதா, அவரது மகள் ஸ்னேகா வயது 24 ஆகியோர் மீது மோதியது. இச்சம்பவத்தில் இருசக்கர வாகனம் சென்ற ஸ்னேகா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் லாரி ஓட்டுநர் வரதராஜன் மற்றும் சுதா ஆகிய இருவரும் ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விபத்துக்கு ஏற்பட்ட பகுதியை அப்புறப்படுத்தி போக்குவரத்து சரி செய்தனர். இதனால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி ராஜு.